33 இவர்களும் 48,000 கோடி சிவார்களும் என்ன செம்பொருளர் பெருவித்தியாகர் நந்தித்தேவ நாரதரும் நல்ல கலை கோட்டு மாமுனியுமானவே நலவோடு வீட்டிருக்கின்றார். இன்னைக்கு நன்னகரத்திலே திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு நெஞ்சங்களும் இறை அன்பர்களும் மெய்யன்பர்களும் உறவினர்களும் உற்றார் உறவினர்கள் கூடி அமர்ந்து எப்படி சிறப்போடு வடகாசி என்னும் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார்களோ ஆமா சைடில் திரும்பி இவருக்கு கழுத்து பிடிச்சிக்கிறது உடம்புக்காக கழுத்து பிடிக்காம இருக்கிறது முன்னாடி வந்துடுங்க முன்னுக்கு வர முடியும். ஆமா அண்ணாவது முதலிடம் பிடிக்கும்ல அது மாதிரி ஈசி பார்ப்பதற்கு முதலிடம் பிடிக்க முன்பு என்று சொல்லுவது கேட்பார். ஆமா ஆனால் உண்மையான அர்த்தம் அது இல்லை. பந்திக்கு முன்பு படைக்கு பின்பு அப்படிங்கிறது எல்லாரும் சாப்பாட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பந்திக்கு முன்னாடி சாப்பாட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு இல்லையாப்பா அது கிடையாது. அப்புறம் என்னது அதே போல படைக்கு பின்புனா சரி சண்டை போட்டா வெளியே ஓடி போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓ சண்டை போட்டா வெளியே ஓடிடணும் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பந்திக்கு முன்பு படைக்கு பின்பு சொல்லியிருக்கு. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? பொருள் என்ன? நாம எல்லாமே நம்மளுடைய வலது கையத்தான் செய்யணும். வலது கை. நாம பந்திக்கு முன்னா சரி இந்த வலது கை தான் முதல்ல வரும். நாம சாப்பிடுறதுக்கு வலது கை பயன்படுகிறது. அதே போல சரி படைக்கு பிந்து அப்படின்னா படைக்கு பிந்தணும்னா நம்ம வேதத்துல படிச்சுட்டு இருக்கோம். வில்லிசை வில்லு. வில்லு. இந்த வில்லை எடுத்து நாணத்தை இழுக்கும் போது இந்த வலது கை நம்ம பின்னாடி வரும். ஓ வலது கை தான் பின்னாடி எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி இழுத்து விடுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி பாய்ந்து போகும். பாய்ந்து செல்கிறது. அதனாலதான் படைக்கு பிந்து பந்திக்கு முன்பு அப்படின்னு ஒரு பொருளை சொல்லி வச்சிருக்காங்க. ஓ இவ்வளவு கருத்து இருக்கிறது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து